வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முன்பகுதியை நான் உங்களுக்கு 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் புதிய காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அது புதிதாயிருக்கும். காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது போல அவர் செய்கிற காரியங்களும் புதிதாயிருக்கும். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே வழி, வனாந்தரத்திலே வழி என்பது ஒரு ஆகாத காரியம். ஆனால் அந்த வனாந்தரத்திலும் வழியை உண்டாக்குகிற தேவன்தான் ஆண்டவர். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போனார். வனாந்தரத்திலும் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த வனாந்தரத்தில் பாருங்கள், அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவர்கள் அற்புதமாக நடத்தப்பட்டார்கள். அங்கே விவசாயம் இல்லை, அங்கே தண்ணீர் ஓடுகிற ஆறுகள் இல்லை. ஆனால் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு ஆகாரம் இருந்தது. அந்த வனாந்தரத்தில் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாகவில்லை. அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கட்டளையிட்டிருந்தார். அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு வெளிச்சமும், அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு நிழலும் இருந்தது. ஆண்டவர் அவளோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கை வனாந்தரத்தினுடைய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். ஐயா, என் வாழ்க்கை எப்பொழுது இந்த வனாந்தரம் மாறும் என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வனாந்தர வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற தேவன் அவர். இந்த வனாந்தரத்தை விட்டு நான் எங்கே போவேன், என்ன செய்வது, ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த வனாந்தர வாழ்க்கையில ஒரு வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். நல்ல வழிகளை திறந்து தருகிற தேவன். நீங்கள் விட வேண்டிய பாவத்தை விடுவதற்கான வழிகள் திறக்கும். பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வழிகள் திறக்கும். கடன்கள் அடைவதற்கான வழிகள் திறக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை தர சொல்லுகிறார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி. அவாந்தரமான வழி. இந்த இடத்துல எதற்கும் ஒரு சூழ்நிலையே இல்லாத இடத்துல கூட ஆறுகளை உண்டாக்க வல்லவன். அந்த இடத்துல நமக்கென்றுடைய ஆறுகளை உண்டாக்குகிறவன். ஆறு என்று சொல்லும் பொழுது ஜீவனுக்குரிய ஆதாரம். ஆகவேதான் பாருங்கள், எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் வீடுகள் எல்லாம் எங்க இருக்கும், பட்டணங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பட்டணங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கிற இடம் நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கும். செட்டில்மெண்ட் அப்படி அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுகளுடைய படுக்கையில் இருக்கும். ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கே தான் ஜனங்கள் குடியிருப்பார்கள், வாழ்வார்கள். பழைய இது அப்படித்தான் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், அவாந்தர வெளியில நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்தர வெளியினா ஒன்றுத்துக்கும் அந்த இடத்துல வாழ்வதற்கு தகுதியே இல்லாத இடம், இருப்பதற்கு பிரயோஜனம் இல்லாத இடம். ஆனால் அந்த இடத்திலும் ஆறுகளை உண்டாக்குவேன், ஆதாரத்தை உண்டாக்குவேன். ஆறு என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது வாழ்வாதாரத்தின் முக்கியமாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுமில்லாத வாழ்க்கை, அங்கு வாழ முடியாது. ஆனால் அந்த இடத்துல வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்குவேன். இந்த இடத்துல மனுஷன் குடியிருக்க முடியாது, இந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, இந்த இடத்துல வாழ்க்கை நடத்த முடியாது. ஐயா அந்த இடத்துல இருக்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல கூட
நீங்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அந்த இடத்துல கர்த்தர் அனுகூலத்தை ஏற்படுத்துவார். வனாந்திரத்தில் அவர் வழியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவாந்திர வழியில அவர் ஆறுகளையும் உண்டாக்குவார். அங்கே உங்களுக்கான வழிகள் திறக்கும், பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். கர்த்தர் இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி திறக்கிற தேவனாய் இருப்பார். இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்து ஆண்டவர் அந்த இடத்துல ஆதாரத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குவார், ஆறுகளை உண்டாக்குவார். அது ஒரு புதிய காரியமாக இருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி. முந்தின நாட்களில் நடந்தது போலவே நடந்து விடுமோ, பயப்படாதிருங்க. பூர்வமானவைகளை சிந்தித்து கொண்டிராதுங்க. இதுனா இப்படிதான், இப்படி நடந்துச்சுன்னா இப்படித்தான் நடக்கும், இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். கடந்தது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கலாம். துக்கமான காரியங்கள், கலக்கமான காரியங்கள், அவமானத்தின் காரியங்கள், நிந்தையின் காரியங்கள், நல்லது இழப்பு, பல விதத்திலே கடந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரும் கம்பரும் கூட நீங்கள் நின்று கொண்டு இருந்திருக்கலாம். ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடந்த காலத்துல இப்படித்தான் எங்க வீட்டில் நடந்துச்சு, எங்களுடைய குடும்பங்களில் இப்படித்தான் நடந்தது, அது எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நீங்கள் கடந்த காலத்தை அதை குறியிட்டு இப்படித்தான் நடக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இப்பொழுதும் ஆண்டவர் தான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்த நாட்களில் வந்த வனாந்திரத்தில் நீங்கள் அழிந்திருப்பீர்கள். கடந்த நாட்களிலே வந்திருந்த அந்த அவாந்திர வழியிலே உங்களுக்கு வாழ்வதற்கான ஆதாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறபடியினால ஆண்டவர் அந்த இடத்துல வழி உங்களுக்கு திறக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆறுகள் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் கர்த்தரே புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக பாவம் என்று சொன்னால் அதற்கு நியாய பிரமாணத்தின்படி அப்பொழுதே தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பின் மீட்பு உண்டு, நிச்சயமான மீட்புகள் உண்டு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். நமக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன் நமக்கு புதிய வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். கோபாக்கினைக்கு தப்பும் வழிகள் உண்டு. அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிருக்கிற மீட்பு ஆண்டவர் நமக்கு புதிய வழியை தருகிறது, ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது. பாவியான மனுஷனாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை, பாவத்திற்கு அடிமை கடத்தப்பட்டு கிடந்த நம்முடைய வாழ்க்கை அவர் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை மாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்தில் முழுவதுமாக விழுந்து கிடந்த ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவர் இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தின் எல்லைகளிலே பிள்ளைகளை குறித்து கலங்கி போய் நிற்கிறீர்களோ, பிள்ளைகள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள், பிள்ளைகள் எப்பொழுது விடுவிக்கப்படுவார்கள், ஏன் என்னுடைய வீட்டில் மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்குமோ, என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி நிற்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு வழி திறப்பார். உங்களுடைய எல்லைகளில் வழி திறப்பார். நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியாத வழிகளை திறப்பார். அவர் மனுக்குலம் மீட்கப்படும்படியாக பரலோகத்தின் வாசலை திறந்தவர். நமக்காக பரலோகத்தின் வாசலை திறந்தவர். இந்த பூமியிலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இவைகளிலிருந்து ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக புதிய வழியை அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். வனாந்திரத்திலும் வழியை திறப்பார். அவாந்திர வழியிலும் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குவார். அவாந்திர வழிகளிலும் ஆறுகளை ஓடச் செய்வார். அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் ஒரு புதிய வழியை திறந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் ஒன்று, கடந்த காலங்களை மறந்து விடுங்க. கடந்த நாட்களில் நடந்தவைகளை மறந்து விடுங்க. அதையே நினைத்து கொண்டுதாதிருங்க. அதையே மனதில் போட்டு குழப்பிக் கொண்டுதாதிருங்க. கடந்த நாடுகளில் நடந்தவைகளை மறந்து, பின்னானவைகளை எல்லாத்தையும் மறந்து, முன்னானவைகளை நாடுபடியாக கடந்து வாருங்கள். கடந்த நாட்களில் நடந்த எல்லா விதமான கசப்பான அனுபவங்களை மறந்து விடுங்க. என்னென்ன கசப்பான காரியம் நடந்துச்சோ
இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட்டு ஆண்டவர் கொடுக்கிற புதிய காரியத்துக்கு நேராய் திரும்புங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுங்க. எந்த நெருக்கத்தோடு இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், அவர் புதிய காரியத்தை செய்து ஆசீர்வதி